உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய 41வது பாடல். பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை காணலாம். பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன். மலர்த்தால் தருவாய் காலே மிக உண்டு, காலே இலாத கனபனத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோர் மருகச் செவ்வேலனே என்பது அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய 41வது பாடல். சென்ற கந்தர் அலங்காரத்திலே நம்முடைய தலையெழுத்தை அழித்து முருகன் எப்படி ஆட்கொண்டு அருளுகிறான் என்பதை அருணகிரிநாதர் செயல்பட்டு அழிந்தது என்று அருமையாக சுட்டிக்காட்டினார். இந்த பாடலிலேயும் சில கருத்துக்களை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். என்ன என்பதை வரிக்கு வரியாக காணலாம். பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலையே கொண்டு உய்யும் வகை அறியேன். எப்போதும் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலிலே தான் பெண்களிடத்திலே வயப்பட்டிருந்த அந்த நிகழ்வை எல்லாம் சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டுகிற போது அவர்களை, அந்த பெண்களை எவ்வாறெல்லாம் வர்ணித்து சொல்லுகிறார் என்பதை பார்த்திருக்கிறோம். அதைத்தான் பாலே அணைய மொழியார்த்தம், அந்த பெண்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கிறது என்றால், அவருடைய மொழி எப்படி இருக்கிறது என்றால் பாலை போன்று இனிமையாக இருக்கிறது. அப்படி பாலை போன்று இனிமையான மொழிகளை உடைய அந்த மொழிகளை பேசக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறார்கள்? இன்பத்தை பற்றி, அந்த பெண்கள் தரக்கூடிய இன்பத்தை பற்றி கொண்டு அதன் மீது ஆசை கொண்டு, மாலே கொண்டு, மாலை என்றால் ஆசை என்று பார்த்திருக்கிறோம், அதன் மீது அப்படி அவர்கள் அந்த பால் போன்ற இனிமையான சொற்களை கொண்டு பேசக்கூடிய பெண்கள் மீது இன்பத்தை, அந்த பெண்கள் தரும் சுகத்தை விரும்பி விரும்பி நான் எப்பொழுதும் அந்த இன்பத்திலே மயக்கம் கொண்டவனாகி விட்டேன். உய்யும் வகை அறியேன். அதனால் எனக்கு எப்படி அதிலிருந்து விடுபட்டு பிழைத்து வெளியே வருவது, உன் திருவடியை அடைவது என்று எனக்கு தெரியவில்லை. அதைத்தான் சொல்லுகிறார். உய்யும் வகை அறியேன், மலர்த்தால் தருவாய். அதுக்கு ஒரே வழிதான் உண்டு முருகா. என்ன தெரியுமா? உன்னுடைய மலர் திருவடியை கொடுக்கணும். மலர் போன்ற அந்த திருவடி இருக்கிறதே, செந்தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளை நீ எனக்கு கொடுத்து என்னை ஆட்கொண்டு அருளினால் இந்த பெண்களுடைய அந்த பால் போன்ற மொழிகளை கொண்ட பெண்கள் தரும் இன்பத்திலிருந்து நான் விடுபட்டு வெளியே வர முடியும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். அடுத்த வரிகளில் காலே மிக உண்டு, காலே இலாத கனபனத்தின் மேலே துயில் கள்ளும் மாலோன் மருகச் செவ்வேலனே. காலே மிக உண்டு. என்னது கால உண்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். காலே என்றால் காற்று என்று பொருள். அப்படி இந்த காற்றையே நான் மிகுதியாக உண்டு. காற்றை தானே நம்ம சுவாசித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் உணவில்லாமல் கூட சில நாட்கள் வாழ்ந்து விட முடியும். காத்தில்லாமல் இருக்க முடியுமா? இந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராணவாயு இல்லாமல் இருக்க முடியாது. அந்த பிராணவாயு இல்லைனாலே என்ன, நாம் இறந்ததற்கு சமம் தானே. அப்படி இந்த காற்றையே மிக உண்டு, காலே இலாத கனபனத்தின் மேலே துயில் கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்படி கால்களே இல்லாத ஒரு விலங்கு உண்டுனா எது? பாம்பு தானே. அப்படி காலே இல்லாத கனபனம் என்று அந்த பாம்பை குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த கால்களே இல்லாத கூட்டத்திலே விளங்கக்கூடிய பாம்பின் மேலே துயில் கொள்ளக்கூடியவர் யாரு? ஆதிசேஷ பாம்பனையிலே படுத்து கொண்டிருப்பவர் யாரு? திருமால் தானே. அப்படிப்பட்ட காலே இல்லாத கனவனத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருகச் செவ்வேலனே. அப்படி கால்களே இல்லாத ஆதிசேஷ பாம்பனையிலே துயில் கொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாரே திருமால், அந்த பெருமாளுடைய மருமகனே. எப்போதுமே அருணகிரிநாதர் முருகரை பற்றி மட்டுமே உயர்வாக சொன்னது கிடையாது. முருகரை பற்றி சொல்லும்போது சிவபெருமானை பற்றி சொல்லுவார், இப்படிப்பட்டவருடைய மைந்தனே என்று. அதைத்தான் முதல் பாடலிலே குறிப்பிட்டிருப்பார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று சொல்லுவார். இப்படிப்பட்டவருடைய பையன் முருகனே என்று சொல்லுவார். அதே போன்று இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட அம்பிகையினுடைய குமாரனே என்று அவர்களை சுட்டிக்காட்டி அவங்களுடைய பையனே, இவர்களுடைய மருமகனே, அவங்களே இவ்வளவு சிறப்புக்குரியவன் அப்படின்னா அவங்களுடைய பையனா இருக்கக்கூடியவன், திருமாலுடைய மருமகனா இருக்கக்கூடிய நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்று
ஒப்புமைப்படுத்தி அருணகிரிநாதர் நமக்கு சுட்டிக்காட்டுவார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படி காற்றையே அதிகமாக உண்டு வாழக்கூடிய பாம்புகள் இருக்கிறதே, காற்றை அதிகமாக உண்டு கால்களே இல்லாத அந்த ஆதிசேஷ பாம்பனையிலே அருள் புரியக்கூடிய, அந்த துயில் கொண்டு அருளக்கூடிய அந்த திருமாலுடைய மருகனே, சிவந்த வேலை கையிலே வைத்து கொண்டு அருள் புரிபவனே, நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி பால் போன்று இனிமையாக பேசக்கூடிய அந்த பெண்கள் தரும் சுகத்திலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய மலர் திருவடியை எனக்கு காட்டி என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். ஆகவே முக்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது போன்று இகவர சுகத்திலே உழன்று சிக்கிக்கொண்டு அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த கந்தர் அலங்கார பாடலை பாராயணம் செய்து முருகனுடைய அந்த திருவடியிலே இடம் பெறுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.